டைமிங் வந்து எல்லாமே வந்து நான் கம்மியாக பண்ணுறது தான் ப்ரோ. நான் ஏன்னா அளவு முடிவு பண்ணுறது நான் தான் டெய்லி அளவு முடிவு பண்ணி டெய்லி, ஏன்னா டெய்லி எல்லாத்தையும் பில் சொல்கிறேன். எந்த பில்லும் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து ப்ரோ அன்னன்னைக்கு பொருள் அன்னன்னைக்கு வாங்கணும். இன்றைக்கி இப்போ மளிகை சாமான்லேருந்து காய்கறி பொருள், மளிகை சாமானா இன்றைக்கி நான் எனக்கு மளிகை கல்லையும் கேட்பாங்க, மொத்தமாக சொல்லிங்கன்னா ஒரேடே நாங்கள் போட்டுருவோம், மொத்தமாக சொல்லிங்கன்னா ஒரேடியாக போட்டுருவோம், பில்லாக கூட பிரச்சனை கிடையாது, கேஷ்லாம் நீங்கள் அப்புறம் தான் கொடுத்துங்க. காய்கறிகளே எனக்கு அந்தளவுக்கு கிரெடிட் கடை கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்னன்னா அன்னன்னைக்கு பொருள் அன்னைக்கு போகலான்னு ஒரு கான்செப்ட். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எல்லாரும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட்ல எடுத்துன்னு வந்தேன். ஸோ அதை வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வேற எந்த பொருளும் இருக்கா. இப்போ நான் எக்ஸ்ட்ரா போன்னு வச்சிங்களேன், இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா போனால் ஒரு 4 hour 5 hour நிற்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வேஸ்டேஜ் ஆயிடுச்சு வச்சிங்களேன், அந்த வேஸ்டேஜை கட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 50 ரூபா ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு பிரியாணினால எனக்கு அப்போ பெரிய லாஸ். அதனால அந்த ரேஞ்சில் பண்ணது. இப்போ வரைக்கும் வந்து அந்த பொருள், ஏன்னா இப்போ வந்து நமக்கு சேல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போடலாம், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு போகிறதோட இப்போ கொஞ்சம் இப்போ கம்மியாக போட்டாலும் டெய்லி இப்போ வர கஸ்டமர் இருக்காங்க, என் கஸ்டமர் எல்லாரும் தெரியும், ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் தெரியும். ஹோட்டலில் இப்போ எல்லாம் பைப்பர் எதுக்கு வருவாங்க, மேக்ஸிமம் பைப்பர் வந்து பழைய ஃபுட்டு வச்சிருப்பாங்களோ, பழைய சிக்கன் வச்சிருப்பாங்களோ, அந்த ஒரு ரீசன் தருவாங்க. ஆனால் என் கல்ல இப்போ வந்து எந்த சிக்கனும் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இது முடிஞ்சிச்சு, இப்போ நாளைக்கும் வரது அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வரப்போகுது, நாளைக்கு வரதும் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். அது வந்து கஸ்டமர் ஒரு நம்பிக்கை கண்ணு மாதிரி தெரிஞ்சிடும். ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.